ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கனெக்டர். ஏன்னா இந்த கனெக்டர்னாலே நிறைய வேலைகள் தடைப்பட்டுட்டே இருந்தது. என்ன ரீசன் பார்க்கும்போது ஒரு கஸ்டமருக்கு நான் ஐபி கேமரா போட்டிருப்பேன். அதே ஒரு கேமரா போட்டிருக்க இடத்துல எனக்கு இன்னொரு கேமரா வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேபிள் எல்லாமே வலிச்சு முடிச்சிருப்போம், அதாவது எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படும் போது இன்னொரு கேமரா எனக்கு போட்டால் நிறைய இடங்கள் கவர் பண்ணிக்கிறது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல கேபிள் வலிச்சு தான் பண்ண முடியும், கேபிள் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகளை நிறைய வேலைகளை ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம், அதுவும் செய்ய முடியாமல் தவிர்த்துருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு கனெக்டர் வந்துருக்குது. அந்த கனெக்டர் மூலயமா அந்த வேலை எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். உங்களுக்கும் இந்த கனெக்டர் பயனுள்ளதாகவே இருக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன். இது ஹைஃபோக்கஸ் வந்திருக்கு இந்த கனெக்டர். இது பார்த்தோம்னா இது POE மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா ஒரே கேபிளில் 2 கேமரா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்கவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு காரணத்தை கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் CCTV கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுற கேமராவில் பெஸ்ட் ப்ரைஸும் சேல் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோடைய ஸ்பெக் என்னன்னு பார்த்தலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இப்போ தான் வந்திருக்குது, அதுவும் ஹை ஃபோக்கஸ்லேயும் வந்திருக்குது. நமக்கு ஆக்சஸபிள் ரொம்ப ஈஸியானது. ஒரு சர்வீஸ்னாலும் சரி ஈஸியாக போய் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால ஒரு வசதியாகவே இருக்கும். ஓகே, இதை பற்றி இதோடைய ஸ்பெக் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தலாம். இதில் என்ன 2 விதமான டிவைஸ் வரும். ஒன்று கேமரா பக்கம் உள்ள டிவைஸ் ஒன்று வரும், அதே சமயத்தில் இன்னொன்று POE பக்கம் உள்ள டிவைஸ் ஒன்று வரும். அவ்வளோதான், 2 வரும். இதில் பார்த்தோம்னா பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்டோடைய ஸ்பெக் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் IEEE 802.3 AF அண்டு 80 ப்ரோட்டோகால் இதெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா 130 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வித் ஃபுல் காப்பர் Cat6 கேபிள் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cat6 கேபிள் மட்டும்தான். Cat5 கேபிளுக்கும் சப்போர்ட் ஆகுமான்னு தெரியல, Cat7க்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஓகே, விட்டுலாம். Cat6 கேபிளுக்கு ஒர்க் ஆகும், நல்லது. அதே மாதிரி பார்த்தோம்னா சிங்கிள் லேண்ட் கேபிளில் 2 கேமரா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராடக்டோடைய ஸ்பெக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா அதோட மாடல் நம்பர் இருக்குது. இதோட மாடல் நம்பர் பார்த்தோம்னா HF-PMIT201 அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோட MRP ப்ரைஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அவங்க மெயில் ஐடி, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே கீழே போடுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இது எப்படி நம்ம அதாவது கேமராவில் இருந்து 2 ஒரு கேமராவில் இருந்து NVRக்கு எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது, அதுவும் ஒரே ஒரு கேபிளில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த POE மல்டிப்ளெக்சரில் பார்த்தோம்னா 2 விதமாக கனெக்டர் இருக்கும். ஒன்று T கனெக்டர் இருக்கும், இன்னொன்று பார்த்தோம்னா நார்மலாக இது மாதிரி 2 RJ45 அடிச்சு கனெக்டராக இருக்கும். இது நம்ம POE பக்கம் கொடுக்குறது, இது கேமரா பக்கம் கொடுக்குறது. எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா 2 கேமரா கேபிள் இருக்குது. இந்த 2 கேமராவுடைய கேபிள் இதுதான். இதில் பார்த்தோம்னா இந்த T கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த T கனெக்டர் எப்படியே வச்சிடுறேன். இப்போதைக்கு நான் இது மாதிரி 2 பேட்ச் கேபிள், சின்னதாக பேட்ச் கேபிள் அடிச்சுக்கிட்டேன். இந்த பேட்ச் கேபிள் பார்த்தோம்னா ஒன்று இந்த கேபிள்லேருந்து கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதோடைய இந்த ஒரு அவுட்டில் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த கேபிள்லேருந்து ஒரு கேபிள் பேட்ச் கேபிள் போட்டு இந்த கேபிளையும் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு 2 கேபிள் கனெக்ட் ஆகிடுச்சு, 2 கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 50 மீட்டர் கேபிள் பார்த்தோம்னா இது ஒரு 50 மீட்டர் கேபிள். இந்த கேபிள் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த இன்புட்டில் கொடுத்துட்டேன். அதாவது இங்கே இந்த இன்னில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு அவுட்டு இது, இந்த கேபிளுடைய இன்னொரு அவுட்டு இது. இந்த கேபிள் பார்த்தோம்னா டேரெக்டாக நான் இதில் அதாவது இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 2 கேபிளையும் POEயில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இந்த POEயில் பார்த்தோம்னா இந்த POEயில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது போர்ட் 1, 2ன்னு இருக்குது. இந்த போர்ட் 1ல் கொடுத்துட்டேன், அடுத்தது போர்ட் 2லையும் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு 1 கனெக்ட் ஆகிடுச்சு. நான் அடுத்த போர்ட்டில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த POEயில் ஒரு போர்ட் ஒர்க் ஆகாது, அது எந்த போர்ட் எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு இப்போதைக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 போர்ட்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தோன்னா ஆரஞ்சு க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு க்ரீன் 2 போர்ட்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இது எப்படி வியூ ஆகுது, எப்படி நம்ம NVRல பார்க்குறது அப்படின்னு பார்த்துடலாம். அதேமாதிரி இது NVRலேருந்து வர கேபிள். இது அப்லிங்கில் நான் கொடுத்துட்றேன். இங்கே இருக்க அப்லிங்கில் நான் கொடுத்துட்றேன். இதை கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இது NVR கேபிள், இது 2 கேமரா கேபிள். அதாவது பார்த்தோம்னா இந்த 2 கேமரா கொடுத்துட்டேன், ப்ளஸ் இதுலேருந்து வர கேபிளை இந்த கனெக்டரில் கொடுத்து இதுலேயும் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இங்கே நான் யூஸ் பண்ணுறது தவா என்விஆர் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மெனுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தோம்னா கீழே கேமரா ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். இதில் பார்த்தோன்னா உள்ளே வந்தோடனே பார்த்தோம்னா இங்கே 2 கேமரா ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்துடுச்சு, அதாவது சர்ச் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. இப்போ திரும்ப சர்ச் பண்ண பிறகு அந்த 2 கேமரா ஐபி அட்ரஸ் வந்துடுச்சு. ஒன்று 208 ஒன்று 108 இருக்குது. இந்த 2த்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட்டு பார்த்தோன்னா 2த்தையும் டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்ததும் கீழே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதும் உடனே வந்துட்டு க்ரீன் லைட்டும் வந்துடுச்சு. இப்போ அது க்ரீன் இது இண்டிகேஷனும் வந்துடுச்சு. இப்போ நான் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுறேன். வெளியே வந்த பிறகு பார்த்தோம்னா இங்கே 2 கேமரா வியூ வந்துடுச்சு. இப்போதைக்கு 2 கேமரா வியூ பண்ணும்போது பார்த்தோம்னா எந்த இதுவுமே கிடையாது. அது வியூ பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ஷேக்கும் கிடையாது. பட் ஆனால் ஒரு பெருசாக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது 10/100 சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். 10/100 தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் பெருசாக இதுக்கான கரெக்டான ஸ்பீடில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் கைக்கு தூக்கும் போதும் சரி, நாங்கள் இது பண்ணும்போதும் நான் என்ன ஆக்ஷன் பண்ணுறேனோ அதை கரெக்டாக வியூ வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10/100 யூஸ் பண்ணாமல் ஜிகாபைட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன இது தான் தெரியுது. அதே மாதிரி அடுத்த கேமரா செக் பண்ணுறேன். இது ஓல்டு கேமரா தான், அது நியூ கேமரா, இது ஓல்டு கேமரா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. அது நான் எப்போ ஆக்ஷன் கொடுக்குறேனோ அந்த ஆக்ஷன் கரெக்டாகவே தெரியுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாகவே தெரியுது. டைமிங்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது, எந்தையுமே இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக மூவ் ஆகுது. ஓகே, இது மாதிரி இப்போ ஆட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரே ஒயரில் 2 கேமரா எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக பார்த்தோம்னா வந்துட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது எனக்கெல்லாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி பிஓஇ மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி என்னோடய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறேன். உங்களோட ப்ராப்ளத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தோன்னா நம்ம சுவிட்சில் போய்ட்டு காட்டுறேன் எப்படி அது ஒர்க் ஆகுது, அப்படி எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே சுவிட்சிலையுமே பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக பிளிங்க் ஆகுது. நான் கனெக்ட் பண்ண அந்த 2 கேபிளும் எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டுமே கரெக்டாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுது. நல்ல விஷயம். இந்த பிஓஇ மல்டிப்ளெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரே கேபிளில் 2 கேமரா கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்இர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னும் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.